களவாணி பய. சிறுகதை. எழுதியவர் அபிமன்யு ராஜராஜன். அண்ணே, எங்கள் ஊரில் என்னை எல்லா பயலும் களவாணி பயதானே அப்படின்னு கூப்பிடுவாங்கண்ணே. அட, நம்ம சோழியும் அவங்க கூப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்குன்னு வச்சுக்கோங்கண்ணே. நானும் கௌரதியான குடும்பத்தில் பிறந்தவ பயதானே. ஆனால் என்ன செய்ய, நம்ம கிரக நம்மளை சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்கல்லண்ணே. அதெல்லாம் நெசந்தானே. இல்லாட்டி 4 ஏக்கர் வச்சு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்த முனுசாமி பயவுள்ளக்கு பிறந்தவன் தான் நானே. இன்னைக்கு களவாணியாக ஆவான்னு நம்ம ஜாதகத்தில் சரியில்லைன்னு தானே அர்த்தம். வேற என்ன சொல்ல. நானும் 10 வயசு வரைக்கும் நல்லாத்தானே. 10 வயசு வந்த பிறகு நம்ம புத்தி கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சி போச்சுன்னே. சின்ன வயசில் பம்பரம் விட்டுருக்கீங்களே, அதே விளையாட்டைத்தானே நானும் ஆடிக்கிட்டு இருந்தேன். அந்த பாலா போன லோகநாதன் என் பம்பரத்தை அவன் பம்பரத்தால் குத்தி உடைச்சிட்டான்னே. பம்பரம்னா பம்பரம், அப்படி ஒரு பம்பரம்னே. அப்பத்தான் எங்கள் ஐயா கிட்ட இடம் பிடிச்சி 2 ரூபா கொடுத்து மேட்டுக்கடையில் வாங்கினது. அந்த பம்பரத்தை இந்த பொறாம பிடிச்ச பைய ஒரே நாளில் போட்டு தாக்கிட்டான்னே. டே லோகு, என் பம்பரத்துக்கு காசு கொடுனான்னு வெள்ளந்தியா இதெல்லாம் சகஜம்னு சொல்லிட்டு போயிட்டான்னே. லோகு நம்மளை விட கொஞ்சம் வளர்த்தி. இல்லைன்னா அங்கேயே அந்த பையனை சட்டையை பிடிச்சி காசு வாங்கியிருப்பேன்னே. இப்போ புது பம்பரம் வாங்க காசுக்கு எங்கே போவேன்? மண்டைக்குள்ளே டிராக்டர் கணக்காக இந்த பம்பரம் ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தும் சித்த உட்கார்ந்துருந்தேன்னே. ஏழை கோவாலு, வீட்டை பார்த்துக்கண்ணே, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி அப்பத்தா கிளவி வெளியே கிளம்புச்சுண்ணே. வீட்டுக்குள்ளே யாரும் இல்லை. மண்டைக்குள்ளே டிராக்டர் கணக்காக பம்பர ஆசை வேகமாக ஓடிச்சுன்னே. உள்ளே போனேன். அப்பத்தா பழனிக்கு போக காசு சேர்த்து வச்சுட்டு உண்டியலை கண்ணுக்கு பட்டு தொலைஞ்சிருச்சுன்னே. என்னமோ கிரகம் பிடிச்சி டப்புன்னு அந்த உண்டியலை உடச்சி காசு எடுத்தேன். கிளவி எக்கச்சக்கமாக வச்சுருந்துச்சுன்னு பார்த்தா 5-10 பைசா சேர்த்து மொத்தம் 5 ரூபா தானே இருந்துச்சு. பழனி ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுட்டு அன்னைக்கு காசை எடுத்து வச்சேன். இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டே தானா இருக்கேன். அன்னைக்கு உடச்ச உண்டியலை பார்த்து அப்பத்தா ஏண்டா எடக்கு மடக்கா பார்த்துச்சு. களவாணி பயலே, தெய்வ குத்தம் பண்ணிட்டியேனுச்சு. பம்பரம் வாங்குற தெய்வ குத்தமானே. ஆனால் கிளவி எந்த நேரம் நம்மளை களவாணி கூப்பிட்டுச்சோ அந்த பேர் நம்ம கூடையே ஒட்டிக்கிச்சுன்னு. இன்னைக்கு வரைக்கும் ஊரில் எல்லா பயலும் என்னை கோவாளுன்னு கூப்பிட்றாங்க. என்னமோ அன்னைக்கு தொடங்குனது இன்னைக்கு வரைக்கும் நம்ம சோழி சுத்தமாக நடந்துக்கிட்டே இருக்குன்னு. அதனால் களவாணி பயலுங்கிற பேர் நிலச்சிருச்சுன்னு. பக்கத்து வீடு அடுத்த வீடுன்னு நம்ம திறமையை காட்டாத இடமே இல்லைன்னு. பள்ளிக்கூடத்துக்கு போகிறதையும் நிறுத்தி புட்டேன். பள்ளிக்கூடம் போகிறதே 4 காசு சம்பாதிக்கிறத கற்றுக்கிட்டு தானேன்னு. காசு எப்படி சம்பாதிக்க நமக்கு தெரிஞ்சு போகிறவு. பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் ஏன்னா போய் கஷ்டப்படணும். அப்படி இப்படி ஒரு 20 வயசாகி போச்சுன்னே எனக்கு. எங்கள் அப்பா கிட்ட யாரோ எனக்கு வேண்டாத பையன் என்னை பற்றி ஏடாகூடமாக சொல்லி எனக்கு கல்யாணம் கட்டி வச்சா நான் திருந்துடுவேன்னு கதை கட்டி விட்டுருக்கான். அதை நம்பி இந்த ஆள் எனக்கு கல்யாணம் கட்டி வைக்க ஒத்த காலில் நிற்கிறாரு. சரி, பொண்ணு பார்த்துட்டு பிடிக்கலின்னு சொல்லிடுனான்னு போய் பார்த்தா பொண்ணு சும்மா நம்ம 16 வயசில் மயிலு கணக்காக இருந்துச்சுன்னே. எந்த கேனப்பைய அவளை போய் பிடிக்கலன்னு சொல்வானே. அங்கேயே அவளை கட்டிக்கிட்டு தலையாட்டிட்டேன்னே. அவங்க ஊர்லேயே கல்யாணம் கட்டி அவங்க வீட்டோடையே 1 வருஷம் இருந்தோம்னே. மாப்பிள்ளைன்னு தாங்குனாங்க. வேலைக்கு சோறுனே. அங்கேயே அழகா பொழப்ப நடத்தியிருக்கலானே. ஆனால் நம்ம கிரக நம்மளை சும்மா விட்டுருமானே. என் மச்சான் ஒரு அழகான செயின் ஒன்று போட்டிருந்தானே. ஒரு 5 பவுனாவது இருக்கும். புலி நகமெல்லாம் வச்சு சும்மா அசத்தலாக இருக்கும். பார்த்தாலே நம்ம கை அரிக்குது. அந்த செயினை போட்டுக்கிட்டு பயங்கர அளப்பறனே. செயினை பார்த்தது நம்ம மண்டைக்குள்ளே டிராக்டர் ஓடுதுன்னே. அவன் அசந்த சமயத்தில் பார்த்து லவுண்டிட்டேனே. ஆனால் நான் செயினை எடுத்ததை ஒரு சொந்தக்காரன் பார்த்துட்டு போட்டு கொடுத்துட்டானே. அந்த நாதாரி மச்சான் சொந்த மாப்புள்ள பொட்டிய சோதனை போடுவான்னு யாருக்குன்னே தெரியும். கண்டுபிடிச்ச பிறகு என் பொண்டாட்டியும் சேர்த்து எல்லோரும் ரொம்ப நேரம் சத்தம் போட்டாங்க. கட்டுன பொண்டாட்டியே புருஷனை திட்டுனா அந்த வீடு வழங்குமான்னு அதே சாக்குன்னு அந்த வீட்டை விட்டு நம்மளை விரட்டிட்டாங்கன்னு. இன்னைக்கு வரை என் பொண்டாட்டி புள்ளக கூட ரோட்டில் ஓரமாக நின்று பார்க்கறது நிலைமையாக போச்சுன்னு.
நம்மளை ரோட்டில் விட்டா நாம் பொழைக்க முடியாதான்னா நம்ம கைவசம் சோழி இருக்கேன்னா திரும்பவும் ஊருக்குள்ளே நம்ம கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சேன். ஒரு நாள் டீ கடையில் நிற்கேன். அந்த செய்தி வந்துச்சு, நம்ம பால்காரன் பரமசிவம் மாமனார் போயிட்டார்னு. பரமசிவம் பொண்டாட்டியோட ஊர் மேலூர். எப்படியும் பரமசிவம் போய் வர 2 நாள் ஆகும். மண்டைக்குள்ளே டிராக்டர் கிளம்பிடுச்சுன்னு. அன்னைக்கு ரவை பால்காரன் வீட்டை கூரையை பிச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டேன்னு. எப்பா அந்த பால்காரன் ஊற்றுற பாலில் எக்கச்சக்கமாக தண்ணி கலந்துருப்பான் போல். வீடு முழுக்க லட்சுமி சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு. சோபா என்ன, டிவி பொட்டி என்ன, சொகுசாத்தானே பால்காரன் இருக்கான். கள்ளச்சாவி போட்டு ட்ரங்க் பெட்டியை திறந்தா நகையெல்லாம் கண்ணை பறிக்குதுன்னு. நல்ல வேலையாக பால்காரன் இளவுக்கு போனான். அவன் கல்யாணத்துக்கு போயிருந்தா இம்புட்டு நகையை எங்கேயா விட்டுட்டு போயிருப்பான் அவள் பொண்டாட்டி. ஒரு கோணி பையில எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கிளம்ப நினைக்க வெளியில் பேச்சு சத்தம் கேட்குது. நம்ம பால்காரன் குரல், அடப்பாவி இவன் எங்கடா இங்கே வந்தான்னு கலவரமாயிட்டேன். கோணிப்பைய அங்கேயே போட்டுக்கிட்டு கூரை வழியாக குதிச்சு வந்துட்டேன்னே. அங்கே எடுத்த ஓட்டம் மைனர் தோப்பு வந்தப்புறம் தானே நின்றுச்சு. மறுநாள் டீ கடையில் அந்த படுவாவி பரமசிவம் சொல்கிறான், அவனுங்க முறையாக செய்தி சொல்லலையாம். அதனால் பொண்டாட்டியை மட்டும் பஸ் ஏற்றிப்புட்டு வந்துட்டானாம். வந்து பார்த்தா இங்கே யாரோ அவன் வீட்டை களவாட பார்த்துருக்காங்களாம். சொல்லிவிட்டு என்னை சந்தேகமாக பார்க்குறேன். ஏன்ன சாவு முறையாக செய்தி சொல்லலைன்னு போகாததெல்லாம் என்ன ஊர் நியாயம் நீ சொல்லேன்னே. சாவுக்கு என்ன பத்திரிக்கை அடிச்சா அளப்பா வைக்க முடியும்? எப்படியோ அன்னைக்கு தெய்வம் நம்ம பக்கம் இருந்ததால் பொழைச்சோம். இல்லைன்னா களி திங்க கிளம்பியிருப்போன்னே. அன்னைக்கு முடிவெடுத்தேன், இனி இந்த கூரையை பிக்கிற வேலையெல்லாம் வேணாம், முறையாக எவனையாவது ஏமாற்றி பொழைக்கலான்னு. ஆலமரத்திலே உட்கார்ந்தேன்ன. சீட்டாடுறதுன்னு 4 பய மாட்டுவான். சீட்டு எல்லாம் நம்ம பேச்சை கேட்கும்னே. உள்ளே வர சொன்னால் உள்ளே உழும், வெளியே உழச்சொன்னா வெளியே உழும். அப்படி செட் பண்ணி வச்சுருக்கோம்ல. அப்புறம் ஏன்னா காசு வராது? பிறகு இந்த கோயில் திருவிழா வந்தால் நமக்கு தானே. கோயில் பஞ்சாயத்து என்ன மாதிரி டிக்கெட்டு அடிக்கிறாது, அதே மாதிரி டிக்கெட் அடித்து 10 ஊரில் விற்றா காசு ஏன்னே கொட்டாது. அப்படி இப்படி வசதியாகத்தானே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் கப்பல் கணக்காக ஒரு காரு வந்து என்னோட ஆலமரத்தடியில் நிற்கிது. உள்ளே இருந்து வெள்ளையும் சொல்லையமாக ஒரு ஆள் இறங்குறாரு. பார்க்குறதுக்கு சேட்டு மாதிரி இருக்கான்னு. இந்த பக்கம் காரு கதவை திறக்குது. சிம்ரனையும் ஜோதிகாவையும் கலந்த மாதிரி ஒரு சிட்டு இறங்குது. நம்ம சீட்டாட்ட கும்பலே ஆடி போயிட்டாங்க. அவனவன் சீட்டை கீழே போட்டுட்டு சிட்டை பார்க்குறானுங்கன்னு. சேட்டு நம்ம பக்கத்தில் வந்து, ஆர் யூ மிஸ்டர் கோபால் அப்படிங்கிறானே. எப்போ அந்த சேட்டு நம்ம பேரை முன்னாடி ஒரு மிஸ்டர்னு போட்டாரோ அப்போவே நம்ம மதிப்பு ஊருக்குள்ளே டபுள் ஆயிடுச்சுன்னே. அடுத்த கொஞ்ச நிமிஷத்தில் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நானும் அந்த சிட்டு காருக்குள்ளே இருக்கேன். பக்கத்தாப்புல அந்த சிட்டு என்னையை பார்த்து சிரிக்குது. சேட்டு அந்த பக்கமாக பில்டிங்க்கு பிளான் ஃபேக்ட்ரி ஏதோன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம காது சேட்டு சொல்கிறத கேட்குது. கண்ணு சிரிக்கிறத பார்க்குதுன்னே. அந்த சிட்டு அவர் செக்ரட்டரியாமுன்னே. செவேல்னு இருக்கிறதால செக்ரட்டரின்னு வச்சிருக்கான் போல. அப்படி இப்படின்னு சேட்டு நம்மக்கிட்ட பூரா விவரத்தையும் காருக்குள்ளேயே சொல்லிப்புட்டான்னே. சேட்டு இங்கே எங்கள் கிராமத்தில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஃபேக்ட்ரி கட்ட போகிறானாம். அதுக்கு அவருக்கு நிறைய நிலம் வேணுமாம். அதோட எங்கள் ஊரில் விளையிற தக்காளி மாம்பழம் எல்லாம் அவனுக்கே வருஷம் சேட்டு சொல்கிற விலைக்கே விவசாயிங்க விற்கிற மாதிரி கான்ட்ராக்ட் போட்டுடணுமாம். சேட்டு நிலத்துக்கும் பல கான்ட்ராக்டுக்கும் சொன்ன விலையெல்லாம் கேட்டேன்னு. சேட்டு நம்மளை விட சூப்பர் களவாணியே இருப்பான் போலிருக்கு. ஊரையே தின்னி ஏப்பமுடுற பிளானோட தான் சேட்டும் சிட்டும் வந்திருக்காங்கன்னு. எங்கள் ஊரில் இருக்கிற கேன பயங்க தான். ஆனால் சேட்டு வலையில் உலர அளவுக்கு கேன பயங்க இல்லைன்னு அவனுக்குத்தான் சேட்டுவுக்கும் உள்ளூர் களவாணி ஒருத்தன் தேவைப்பட்டிருக்கான். சேட்டு நம்மளை தேடி வந்திருக்கான்னு பாருன்னு. பட்டத்து சேட்டெல்லாம் ஊர்லேயே களவாணி கோவாளுதான் நம்மளை தேடி வர்ற அளவுக்கு நம்ம களவாணித்தனம் ஃபேமஸ் ஆகி போச்சுன்னு. எல்லாம் என் கிரகம்னு. சேட்டு கான்ட்ராக்ட் பேப்பரையெல்லாம் நம்மக்கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு மிஸ்டர் கோபால்னு சொன்னார். பேப்பர் கூடவே இந்த கையில் 500 நோட்டு தாள 10 நோட்டை கையில் தொட்டும் தொடாமல் சிட்டு நம்மக்கிட்ட கொடுத்துப்புட்டு, இது அட்வான்ஸ் தான் அப்படின்னு சொன்னேன். எது அட்வான்ஸு? 5000 ரூபாயா இல்லை கையை தொட்டதா?
எப்படியோ நமக்கு நோட்டையும் சிட்டையும் பார்த்ததும் மண்டைய கிறங்கி போச்சு. எப்படியாவது ஊர் பைய மக்களை கையெழுத்து வாங்கிவிடணும்னு சேட்டுக்கிட்ட வாக்கு கொடுத்துப்புட்டு ஆலமரத்துக்கு வந்துட்டேன்னு. எப்படி கையெழுத்து வாங்குறது? அப்பமே மண்டைக்குள்ள டிராக்டர் ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னு. சோமையன் கிட்டவும் நரசிம்மன் கிட்டையும் கல்லுக்கடையில் கல் வாங்கி கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டேன். சிதம்பரம் கல்லுக்கு மயங்கலை. அதனால் அவனுக்கு சேட்டுக்கிட்ட சொல்லி சீம சரக்கு பாட்டிலை வாங்கியாந்து ஊற்றி கொடுத்தேன். 2வது கப்புக்கே கையெழுத்து போட்டுட்டான். கண்ணப்பனுக்கும் லோகநாதனுக்கும் நம்ம செக்ரட்டரி சிட்டு கண்ணில் காட்டி ஏதேதோ சொன்னேன். கனவுல சிட்டு கூட டூயட் பாடிக்கிட்டே கையெழுத்து போட்டுட்டானுங்க. கஜேந்திரனை ஒரு நாள் சீட்டாட்டத்துல வீட்டை வச்சு ஆடுற மாதிரி பண்ணிட்டேன். வீட்டை தோத்த புள்ள வீடு கிடைச்சா போதும்னு கலவரமாயி நான் காட்டுன இடத்துலெல்லாம் கையெழுத்து போட்டுட்டான். சாந்தப்பன் கிட்ட சேட்டு அவன் இடத்துல கோயில் கட்ட போறான்னு அள்ளி விட்டு கையெழுத்து வாங்கிட்டேன். குமரையன் கிட்ட பட்டணத்தில் படிக்கிற அவன் பிள்ளைக்கு சேட்டு வேலை கொடுப்பான்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டேன். இப்படி அந்தந்த பையங்க கிட்ட அவனுங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி கையெழுத்து போட வச்சேன். எந்த பையன் எதில் கவுருவான்னு தெரியாமையான இத்தனை நாள் இந்த ஊருக்குள்ளே இருக்கேன். அப்படி இப்படின்னு சேட்டு சொன்ன எல்லா பேர்கிட்டையும் கையெழுத்து வாங்கி போட்டேன். சேட்டுக்கு நான் அந்த பய மக்களை ஏமாற்றி கையெழுத்து வாங்கின செய்தி தெரிஞ்சு மறுநாளே நம்ம பக்கம் வீட்டுக்கே வந்துட்டாரு. கூட சிட்டு தானே நம்ம வீட்டில் சிட்டு காலடி பட கொடுத்து வச்சிருக்கோன்னு சேட்டுக்கிட்ட எல்லா கான்ட்ராக்டையும் கையெழுத்தையும் காட்டினேன். சேட்டு எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு சந்தோஷமாயிட்டாரு. சிட்டு கண்ணாலேயே சிக்னல் கொடுத்தாரு. சிட்டு என்னைய பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்து 10,000 ரூபாய் சொலையாக கொடுத்துச்சுன்னே. வேற ஏதாவது வேணுமான்னு ஸ்டைலாக கேட்குதுன்னே. நான் அப்படி இப்படின்னு சிரித்து சமாளித்து வச்சேன். சேட்டும் சிட்டும் கப்பல் காரில் அந்த பக்கமாக போகவும் இந்த பக்கமாக சேட்டு காரு வந்து எனக்கு பணம் கொடுத்த செய்தி காத்தோட காத்தா ஊருக்குள்ளே பரவி போச்சுன்னு. ஒவ்வொரு பையன் வந்து என் வீட்டில் நின்று நிலம் போச்சே விவசாயம் போச்சேன்னு புலம்புறானுங்க. அப்படி இப்படின்னு கூடி பேசி பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாங்கன்னு. பஞ்சாயத்து தலைவர் என்ன கேட்டார், ஏண்டா களவாணி இப்படி பண்ணினேன்னு. என்ன பண்ணினேன்? நான் அப்பாவையே வச்சுக்கிட்டு கேட்டேன். இப்படி ஊரு நிலத்தையெல்லாம் சேட்டுக்கிட்ட கொடுத்துட்டியேடா. நான் எங்கே கொடுத்தேன்? அவனுங்களாகத்தான் விற்கிறேன்னு கையெழுத்து போட்டுட்டானுங்க. டே களவாணி, அவனுங்க என்ன சும்மாவா போட்டானுங்க? நீ அதையும் இதையும் சொல்லித்தானே ஏமாற்றி புட்ட. இப்போ அந்த பத்திரமெல்லாம் சேட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டானுமில்ல. இப்போ நம்ம ஊரே அந்த சேட்டுக்கு அடிமையாயிடுச்சு. பஞ்சாயத்து தலைவர் இப்படி சொன்னதும் கூட்டத்தில் அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான்னே. கொண்டு பிள்ளைங்க எண்ணெயை பார்த்துக்கிட்டு அதுகளுக்குள்ளேயே குசுகுசுன்னு பேசுது. ரவைக்கு மண்டையை போட்டுடுவோமோன்னு இருக்கிற கிழவிக கூட என் முன்னால் வந்து சொடக்கு போட்டு களவாணி நீ நாசமாக போயிடவடான்னு சாபம் கொடுத்துதுங்கண்ணே. நான் மெல்ல என் மடியில் கட்டின வேட்டியை கீழே இறக்கி காட்டினேன். வேட்டிக்குள்ளிருந்து பேப்பராக கீழே கொட்டுச்சு. பரமசிவம் குனிஞ்சி எடுத்து பார்த்தான். எல்லாம் எங்கள் ஊர் ஆளுங்க கையெழுத்து போட்ட பத்திரம். பரமசிவன் தலைவர்கிட்ட கொடுத்து தலைவர் எல்லா பத்திரத்தையும் சரி பார்த்தாரு. பார்த்துட்டு திகச்சு போயிட்டாங்க. அம்புட்டு பத்திரமும் பத்திரமா இருக்கு. களவாணி, அப்போ சேட்டு எடுத்துட்டு போனது? தலைவரே, நான் களவாணிதான். அதான் என் களவாணித்தனத்தை கொஞ்சம் சேட்டுக்கிட்ட காட்டினேன். அவன் கொடுத்த மாதிரியே பத்திரம் பண்ணி இவனுங்க போட்ட மாதிரியே அதில் கையெழுத்து போட்டுட்டேன். இதோ நிற்கிறாரு என் பழைய வாத்தியார். அவரை சொல்லுங்க நான் எப்படி கையெழுத்து போடுவேன்னு. கையெழுத்து போடுறதுல ரொம்ப கில்லாடி. நான் கொடுத்த போலி கையெழுத்து நெசம்னு நம்பி பணமும் கொடுத்துட்டு சேட்டு போயிட்டான். ஆனால் அது எந்த கோர்ட்லேயும் செல்லாது தலைவரே. உங்கள் கையில் கிடைக்கே நெச கையெழுத்து உள்ள பத்திரம். அதை அந்த பையங்கக்கிட்ட நீங்களே கொடுத்துருங்க. நான் களவாணி தான். ஆனால் என்னைக்கும் இந்த ஊரு எனக்கு சோறு ஓட்டதுங்கிறத நான் எப்படி ஏலம் போடுவேன் அந்த ஊரை? சொல்ல ஊரே சந்தோஷமாயிடுச்சுன்னே. எல்லா பையகளும் என்னை தூக்கி வச்சு கொண்டாடினாங்கண்ணே. கூட்டத்தோட கூட்டமாக என் பொண்டாட்டி மயிலு கூட என்னை பார்த்து ஸ்நேகமாக சிரிச்சுதுன்னே. மாமா மச்சானதே மரியாதையாக வணக்கம் சொல்கிறாங்க. திரும்ப பழையபடி மாமனார் வீட்டுக்கு போய் குந்திக்கிட வேண்டியது தானே. சின்ன பசங்க எல்லாம் பட்டணத்து சேட்டையை ஏமாத்திட்டாருன்னு நம்மளை களவாணின்னு பேசும்போது நமக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சன்னே.